இட்ஸ் வெட்னஸ்டே நைட் அவுட். சில டைம் மனசு லேசியாகவும் குழப்பமாகவும் இருக்கப்ப இந்த மாதிரி வெளியில் போயிடுவோம். அப்படி தான் இன்றைக்கி கிளம்பியிருக்கோம் வெளியில். ஹாய், அங்கே பஸ்ஸில் ஹாய் சே ஹாய். நாம் இப்போ கரெக்டான பிளேஸ்க்கு வந்துட்டோம். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில பர்ச்சேசிங் ஒர்க் இருந்துச்சு. அதை பண்ணிவிட்டு தென் போய் சாப்பிட்லான்ட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண கிளம்பிட்டோம். இப்போ நாம் போயிட்டுருக்கிற இடம் ரொம்பவே எனக்கு பர்சனலாக பிடிச்ச இடம். ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல நம்ம சும்மா பார்க்கும்போதே நம்மளோட மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். ஏன்னா பொண்ணுங்க எல்லாத்துக்குமே தெரியும், பஜார் பக்கம் போயிட்டாலே கண்ணு கீழவே வராது. ஏன்னு பார்த்தா அங்கே நிறைய நல்ல நல்ல குர்தாஸ், தென் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லான டாய்ஸ் இருக்கும், தென் ஜுவல்ஸ், பேங்கிள்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்கும். இந்த இடம் பிடிக்காதுன்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. சும்மா போர் அடிக்குது அப்படின்னா கூட இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வந்தால் மனசு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பிளேஸ்க்கு இன்றைக்கி வந்துட்டோம். மனசு ஏன் சோர்வாக இருக்குன்னு சில டைம்ஸ் நமக்கு தெரியவே தெரியாது. சில டைம்ஸ் தெரிஞ்சும் அதை வெளியில் சொல்ல முடியாத மாதிரி இருக்கும். எனக்கு சமீபமாக இந்த 1 வீக்காக சில நியூஸஸ் கேட்க மனசு காரணமே இல்லாமல் ரொம்ப சோர்வடைஞ்சிருச்சு. நாம் பிள்ளைங்களை எப்படி தான் வளர்க்குறது இனி அப்படிங்கிற மாதிரியும் தோண ஆரம்பிச்சிருச்சு. சில விஷயங்களில் தலையிடாதேன்னு சொல்லி தான் இனி வளர்க்கணும்னு தோணுது. நீங்கள் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் தயவு செஞ்சு எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்குறதுல தெளிவாக இருங்க. நான் அப்படி தான் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரலட்சுமி நோன்புக்கு போகிறப்ப வரலட்சுமி நோன்புக்கு தேவையான இதெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. ஃபைனலி நாம் சாப்பிட வந்தாச்சு. சாப்பிட வரப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கேட்லாக் கொடுத்து அதில் என்ன சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம். நான்வெஜ்ஜா வெஜ்ஜா? வெஜ் அப்படின்னா சில ஐட்டம்ஸ் எங்களுக்கு பிடிக்காது. நான்வெஜ் அப்படின்னா அதில் எல்லா ஐட்டமும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சது. ஸோ நாங்கள் நான்வெஜ்ஜுக்கே உள்ளே பூந்தாச்சு. நாம் சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, தென் பிரியாணி, இந்த மாதிரி தான் ஃபைனலாக டின்னர் முடிச்சுட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு உள்ளே போயிருந்தோம். செம சூப்பராக இருந்துச்சு. இது வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் இவ்வளோ நாள் நாங்கள் ட்ரை பண்ணதே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபில்டர் காஃபி. அந்த இடமும் கூட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரிச்சியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுங்க கண்டிப்பாக. ஏன்னா எல்லா ஃபுட்ஸுமே டயட் ஃபுட்ஸு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஃபுட்ஸ் கூட ட்ரை பண்ணியிருந்தோம். தென் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஃபால்ஸ், தென் பார்த்திங்கன்னா அந்த நேச்சரோடு ஒப்பிட்டு இருக்க மாதிரியான இடமாக இந்த காஃபி ஷாப் அமைஞ்சுது. இது எல்லாமே முடிச்சாச்சு. தென் பார்த்திங்கன்னா எல்லோரும் கிளம்பிட்டோம். கிளம்புறப்ப பார்த்தா ரொம்ப கும்பலாக ஒரு இடத்துல இருந்துச்சு. என்ன கும்பலாக இருக்குன்னு போய் பார்க்கலான்னு போனோம். கடைசியில் செப்பல் தான் விற்றுட்ருந்தாங்க. அந்த செப்பல் எல்லாமே 100 ரூபாங்கிறது உங்களால் நம்ப முடியுதா? 100 ரூபா தான் இந்த ஸ்லிப்பர்ஸு. இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இந்த புளிங்கோ பாய்ஸ் போடுற மாதிரியான ஸ்லிப்பர்ஸு. ஆனால் இது ஒர்த்து தாங்க 100 ரூபாய்க்கு. வாங்கி நம்ம போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த செப்பல்ஸ் எதுவுமே வீணாக போகாது. தென் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. இப்படி தான் எங்களோட நைட் அவுட் போச்சு. இந்த நைட் அவுட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது.